ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்க்கும்போது இதெல்லாம் சரியாக மிக்ஸ் ஆகாது. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட் மாதிரி இதை வந்துட்டு கரைச்சிக்கலாம். திக்காக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும் கடலை மாவு. உங்களுக்கு பார்த்தாலே இப்போ தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இந்த கடலை மாவு பேஸ்ட் கூட நான் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் பொடியாக நறுக்குன வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாலே இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடும். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா மாவு பார்த்திங்கன்னா லைட்டாக இலகுன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வானலில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவு ஃபஸ்ட்டு நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு மாவு வந்துட்டு போண்டா மாதிரி உருட்டி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்துட்டு நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்பாக வரணும். இது வந்துட்டு அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் கரெக்டாக வேகும். நல்ல கோல்டன் கலரில் கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறமா அதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பாலக் போண்டா ரெடி. இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நல்ல வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்துட்டு நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டீ டைமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக 15 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.